வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மோத்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நானே செஞ்சதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஈஸியான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கும் சொல்லித்தரேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இது கூட ஒரே ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கட்டி விழுந்துடும். இப்போ இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துடலாம். நான் கேசரி கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது பாருங்கள், இப்படி ஊற்றுனா ஈஸியாக ஃப்ளோ ஆகணும், அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர். இதில் குட்டி குட்டி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவு ஓட்டை இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி குட்டி குட்டியாக கிடைக்கும். அதனால் இப்போ இதில் இந்த பேட்டரை ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இதை விட நீங்கள் பெருசில் எதில் போட்டாலுமே பூந்தி பெருசாக வருது. அப்படி போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக முத்தாக வராது. லட்டு ஒரு மாதிரி அரைஞ்ச மாதிரி உருண்டை மாதிரி இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. நான் அது கடைசியாக எப்படின்னு காட்டுறேன். இதை ஒரு 30 to 40 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். டக்குன்னு எடுத்துடணும் கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். சவுக்குன்னு அந்த டெக்ஸ்சரில் இருக்கும். அந்த அளவில் தான் இருக்கணும். இப்போ தனியாக வச்சிடலாம். அடுத்த ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஃபுட் கலர் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. இதை விட குறைவாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா திருப்பி அந்த சர்க்கரை கிறிஸ்டலைஸ் ஆகி கட்டி ஆயிடுது. அப்போ லட்டு பிடிக்க வராது. இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பதம் எதுவும் இல்லை, சுகர் கரைஞ்சாலே போதும். இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க பூந்தி சேர்த்துடலாம். பாகை விட பூந்தி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி அப்சர்வ் பண்ண லேட்டாக உங்களுக்கு அந்த கடலை மாவு ஸ்மெல் வராது. ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாக வெந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் 3/4 கப் தண்ணி இதுக்கு ரொம்ப கரெக்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பூந்தி சேர்க்கறதுக்கு முன்னாடி 2 கரண்டி பாகை எடுத்து தனியாக வச்சுடுங்க. பூந்தி சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 5 முந்திரி பருப்பை நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பும் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, ஏன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் இதெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறணும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை வருதுன்னு. இப்போ இதை நம்ம பிச்சு பார்த்தோன்னா நடுவில் அப்படியே முத்து முத்தாக இருக்கும். பூந்தியில் நல்லா அந்த ஜீரா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வெட்டாக இருக்குன்ட்டு. நம்ம சூப்பரான மோத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்களோட ஸ்வீட் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.